இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் டைமிங்னா என்ன, செட் டைம் அவுட்னா என்ன, செட் இன்டர்வல் இதெல்லாமே என்ன அப்படின்றத கற்றுக்க போகிறோம். பிகாஸ் வி ஆர் லேர்னிங் வைப் கோடிங் டு பிகம் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் AI automation developers. ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லைஃப் எங்கே பார்த்தாலும் டைமிங் தான் இல்லையா? மைக்ரோவேவில் நம்ம பாப்கார்ன் குக் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டைமை அதிகமாக வச்சிட்டோன்னா என்ன ஆகும்? கருகிடும், தீஞ்சிரும், பொசிங்கிடும் இல்லையா? அதே மாதிரி தான் பிரியாணி தம்மு வைக்கும்போது டைமை 20 நிமிஷம் தான் தம்முக்கு, 30 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம்லாம் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? பிரியாணி அடி பிடிச்சிரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில டாஸ்க்கு டைமிங் தேவை. அந்த டைமிங் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் தான் செட் டைம் அவுட் அண்ட் செட் இன்டர்வல். ஸோ செட் டைம் அவுட்ன்றது என்னென்னா, டூ இட் லேட்டர் ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ், ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ், ஆஃப்டர் 1 minute 2 minutes அப்படின்ட்டு நம்ம ஒரு டைம் அவுட்டை செட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த டைம் அவுட் யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அலாம் கிளாக் மாதிரி, என்ன இந்த டைமுக்கு நீ ரிமைண்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்கிற மாதிரி, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன ரிமைண்ட் பண்ணிரு, இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு என்ன ரிமைண்ட் பண்ணிரு, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு என்ன ரிமைண்ட் பண்ணிரு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி. கிட்டத்தட்ட உங்கள் அம்மா கூப்பிடுவாங்க தெரியுமா, 10 நிமிஷத்தில் சாப்பிடவா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் 10 நிமிஷத்தில் என்ன நடக்கும்? சாப்பிட போவோம். அதே தான் செட் இன்டர்வல்னா என்னன்ட்டு கேட்டிங்கன்னா, திருப்பி பண்ணுறது நம்ம கொடுக்குற டைமுக்கு. ஸோ எவ்ரி 2 செகண்ட் இதை பண்ணு, எவ்ரி 5 செகண்ட் இதை பண்ணு, எவ்ரி 10 செகண்ட் 15 செகண்ட், எவ்ரி 1 minute, எவ்ரி 1 hour இதை திருப்பி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ட்டு சொல்கிறது தான் செட் இன்டர்வல். நம்ம எல்லாம் ட்ரிப்புக்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்டு 2 செகண்டுக்கு டே வந்துருச்சா மச்சான்ட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் தெரியுமா ஒரு ஃப்ரெண்டு. அந்த மாதிரி எவ்ரி 2 seconds தொல்லை பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரெண்டு பண்ணுற மாதிரி. ஆல்ரைட், இதை கோடில் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ முதல்ல இந்த செட் டைம் அவுட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கூகுள் டாக்கோட லிங்க் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. போயிட்டு நான் காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான் செட் டைம் அவுட் ஆரோ ஃபங்க்ஷன். இந்த இடத்துல மில்லி செகண்ட்ஸை கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ இந்த 5000 மில்லி செகண்ட்ஸ்ன்றது 5 செகண்டு டைம் ஆகுது பார்த்தீங்களா? 1 2 3 4 5 அண்ட் தென் திஸ் ரன்ஸ். ஓகே, ஸோ 5000 மில்லி செகண்ட்ன்றது 5 செகண்டு. அதுக்கடுத்து நம்ம இங்கே உள்ள என்ன கொடுக்குறோமோ அது ரன் ஆகும். ஓகே, நம்ம இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷனை கூட கொடுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் பிரியாணி ரெடி அப்படின்ட்டு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பிரியாணி ரெடி ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் அப்படின்றத இங்கே உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பிரியாணி ரெடி அப்படின்றத நம்ம இங்கே கால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் இட் வில் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ இப்போது ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் நம்ம இது 3 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், 2 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். 2.5 வைக்கணும்னா 2500 கொடுத்துருங்க, 2.5 ஆகிடும். ஸோ திஸ் வில் ரன். ஓகே, தப்பான கன்சோல் இங்கே. ஓகே, இப்போ இந்த இடத்துல 2.5 செகண்ட்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அசிஸ்டண்ட்டில் போய் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், கன்சோலில் தேடணும். ஸோ இப்போது 2.5 செகண்ட்ஸ் கழித்து கரெக்டாக இந்த இடத்துல சொல்லுது பாருங்கள், 2594 மில்லி செகண்ட்ஸில் இது ரன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து செட் இன்டர்வல்ன்றது என்ன அப்படின்னா, அதே தான். இப்போது 2 செகண்டுக்கு செட் இன்டர்வல்ன்றதை கொடுத்துட்டு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதோ அது ரன் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனும் கால் பண்ணலாம். ஸோ இது 2 செகண்டுக்கு ஒரு தடவை நடக்கும். அதே தான் 2000 மில்லி செகண்டுக்கு ஒரு தடவை நடக்கும், விச் இஸ் 2 செகண்ட்ஸ். இப்போ நம்ம அதே மாதிரி இங்கே கொடுக்குறோம். ஸோ 2 செகண்டுக்கு ஒரு தடவை செக்கிங் அவன் ஸ்டில் குக்கிங் அப்படின்ட்டு அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ செக்கிங் அவன் ஸ்டில் குக்கிங் அப்படி 2 செகண்டுக்கு ஒரு தடவை அது ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போது எவ்ரி 1 செகண்ட் பண்ணலாம், எவ்ரி 1.5 செகண்ட்ஸ் பண்ணலாம், whatever you want to do it. ஓகே, செட் டைம் செட் இன்டர்வல் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். செட் டைம் அவுட் செட் இன்டர்வல் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது சம்திங் வச்சு விளையாடி பாருங்கள் எப்படி ரன் ஆகுதுன்றதில். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.